ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேஸ் பண்ணது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தான் ஃபெசிலிட்டி தான். இந்த ரோடு வசதி இல்லாதனால எங்களால் எந்த ஒரு எமர்ஜென்சிக்கு எதுவுமே ஒரு கன்சீவாக இருக்கிற ஒரு லேடி அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுது. இல்லை ஒரு ரொம்ப எமர்ஜென்சி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா கூட ஹாஸ்பிட்டல் கொண்டு வரதுக்குள்ள ஆக்சுவலாக இங்கே வந்தால் தான் ஆம்புலன்ஸே வரும். பதிமலையில் ஒரு 300 இது குடும்பத்துக்கு மேலே இருக்காங்க. இங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து வெளியில் போய் ஒரு ஹைஸ்கூலோ ஹையர் செகண்டரியோ ஏதாச்சும் படிக்கணுன்னாலுமே ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி போகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து எங்களுக்கான அடிப்படை இல்லை. ஒரு ப்ரைமரி ஸ்கூலு தான் இருக்குதுங்க அங்கே. மழை நேரத்தில் வந்து ஸ்டாஃபே மேலே வர முடியாதுங்க. ப்ரைமரி 5வது வரைக்கும் இருக்குது. ஆனால் வந்து ஸ்டாஃப் வந்து இப்போ ஓகே ஓரளவுக்கு வருவாங்க. மழை பெஞ்சதுனால ரோடுக்குள்ளே ரொம்ப சேராகிடும். நடந்து போகிறதே ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். நாங்கள் வந்து இது மேலிடத்துக்கும் கொண்டு போயிருக்கோம். சிஎம் வரைக்கும் போய் கூட மனு கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிமலை, அப்புறம் கல்லாத்தூர்னு ஒரு கிராமம், கீழே போனால் நெல்லிமந்தைன்னு ஒரு கிராமம் இருக்குங்க. இந்த 3 கிராமத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அடிப்படைன்றது ரோடு வசதியே கிடைக்கல. ஸோ நாங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்தோம். இங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட், இந்த மலைக்கு மேலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் போய் வெளியில் படிச்சுட்டு வந்து அவனோட ஃப்யூச்சரை பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குதுங்க.